ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குர்தா செட் ஹால் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரம் மீஷோ அண்ட் மிந்த்ரா. இதில் ஃபஸ்ட்டு இந்த 3 குர்தா செட் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். லிட்டரலி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கோர் செட் டைப்பில் வரும். இது 3த்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பேண்ட் டபுள் செட் மாதிரி வரும். ஷால் வராது, வெறும் டாப்பும் பேண்ட்டும் வரும். 3மே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூப்பர் மெட்டீரியலில் இருந்தது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஹாலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே பார்த்திங்கன்னா இந்த குர்தா செட் தான். இது காட் செட்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு டாப் ஒரு கலரும் பேண்ட் ஒரு கலரும் வரும். இது ஒரு குர்தா செட் தான். டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே பேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பேண்ட் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரௌசர் டைப் பேண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஹிப்பில் எலாஸ்டிக் பேண்டும் கீழே நார்மல் ஃபினிஷாகவும் இருந்தது. இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் டாப்பை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி க்ரீன் கலர் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த செட்டோட சைஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா எஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் எனக்கு எக்ஸல் பிக் பண்ணியிருந்தேன். அதுவே நல்ல லூஸாக இருந்தது. ஸோ நீங்கள் வாங்கும் போது உங்களோட ரைட் சைஸே வாங்குங்க. ஒரு சைஸ் பிக்காக வாங்கினீங்கன்னா ரொம்ப லூஸாக போயிடும். எனக்கு LMஏ ஃபிட்டாக இருக்கும். நான் சரி கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல் வாங்கினது பயங்கர லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரயான் ஃபேப்ரிக் தான் கொடுத்துருந்தாங்க. பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. டெய்லி வேருக்கு நிச்சயமாக ப்ரிஃபரபிளான ட்ரெஸ் தான் இது. இதோட ஸ்லீவ்ஸ் 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. டாப்போட லென்த்துமே நல்ல பெருசாகவே இருந்தது. பேண்ட்டுமே நல்ல கம்ஃபர்டபுளாக லூஸாகவே கொடுத்துருந்தாங்க. நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக் கொடுத்து செஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃப்ளீட்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே பேக்கெட் அவைலபிளாக இருக்குது. பேண்ட்டில் பேக்கெட் கிடையாது, டாப்பில் மட்டும் 2 சைடுமே பேக்கெட்ஸ் இருக்குது. இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நான் 500 ருபீஸ்க்கு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த கோர் செட் தான். இதில் நான் எனக்கு எம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டாப் வரும். கீழே கொஞ்சம் இந்த பெல் பாட்டம் பேண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதோட கலர் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ கலரில் அங்கங்கே நல்ல ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ்லாம் போட்டு பிரைட்டாகவே இருந்தது. ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பீஸ் செட் தான் வரும். டாப் அண்ட் பேண்ட்டு தான். டாப்போட நெக் ஒரு சிம்பிள் நெக் கொடுத்து 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. பேண்ட்டுமே உங்களுக்கு ஒரு நார்மல் ட்ரௌசர் டைப் பேண்ட் தாங்க. ஹிப்பில் எலாஸ்டிக் வரும். உங்களுக்கு கீழே ஒரு நார்மல் பாட்டம் பேண்ட் மாதிரி தான் இருந்தது. இதில் பேக்கெட் அவைலபிளாக கிடையாது. டாப்லேயும் கிடையாது, பேண்ட்லேயும் பேக்கெட்ஸ் இல்லை. இதில் இருந்த சைஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. டாப் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டாப் தான். இதோட மெட்டீரியல் ரயான்றனால நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது, மெத்துன்னு இருந்தது. டெய்லி வேருக்குலாம் நல்ல சூப்பராகவே ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 490 ருபீஸ்க்கு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்து பார்க்க போகிற செட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் செட்டாக வரும். இதுவுமே ஒரு கோட் செட் டைப் தான். இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதை பார்த்து பிடிச்சி போய் தான் நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஸ்காஸ் ரயன் மாதிரி இருந்தது. இந்த செட்டில் சைஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் எனக்கு எம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க மாற்றி எனக்கு எல் அமிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸாகவே இருந்தது. மற்றபடி ஃபேப்ரிக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பேண்ட் டைப்பும் பார்த்திங்கன்னா ஹிப்பில் எலாஸ்டிக் கொடுத்து நார்மல் ட்ரௌசர் டைப் பேண்ட் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ராங் சைஸ் அமிச்சனால ரொம்ப லூஸாகவே இருக்குது. நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரைட் சைஸ் மாற்றிக்கலான் இருக்கேன். இந்த டாப்பில் 2 சைட் பேக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, இது ஸ்லீவ்லெஸ் டைப் ட்ரெஸ் தான். இதில் ஸ்லீவ்ஸ் வராது. இது ஒரு ஸ்லீவ்லெஸ் டைப் குர்தா செட் ஃப்ரம் மீஷோ. ஸோ உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக் ஒரு சிம்பிள் டிசைன் கொடுத்து ஒரு பிளெயின் ட்ரெஸ் தான். ஆனால் வேர் பண்ணும் போது பார்க்குறதுக்கு லுக்கே செம்மையாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா 490 ருபீஸ்க்கு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்களும் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் மிந்த்ராலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க.
இது வந்து ஒரு 3 பீஸ் செட்டு. உங்களுக்கு பேண்ட்டு, டாப் அண்ட் ஷால் 3மே சேர்ந்து வரும். இதோட கலர் பார்த்திங்கன்னா, இந்த இண்டிகோ கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலரில் இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட மெட்டீரியலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியான் மெட்டீரியலில் தான் கொடுத்துருந்தாங்க. பேண்ட் டைப் வந்து இந்த பலாசோ பேண்ட் டைப்பில் வந்திருந்தது. ஸோ வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது இந்த 3 பீஸ் செட்டு. கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ப்ரிட்டியாகவே கொடுத்துருந்தாங்கங்க. உங்களுக்கு பேண்ட்டில் வந்து பேக்கெட்ஸ் அவைலபிளாக வரும். அதே மாதிரி பேண்ட் எண்ட்லேயுமே ஒரு சின்ன பட்டி ஒர்க் டாப்பை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த 3 பீஸ் செட்டில் சைஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் குவாலிட்டி பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நல்லாவே வந்து உள்ளே ஓவர்லாக்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 899 ருபீஸ்க்கு நான் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா அங்கூர் ரஸ்டிக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த பிராண்டில் வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து செட் இருக்குங்க. எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. ஒரு 700லேருந்து 900 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது. இப்போ நம்ம அடுத்த செட்டு பார்ப்போம். இந்த செட்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரம் அங்கூர் ரஸ்டிக், அந்த சேம் பிராண்ட் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ் செட் மாதிரி தான் வரும். டாப்பு, ஷால், பேண்ட் 3மே செட்டாக வந்தது. இந்த செட்டோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாலியஸ்டர் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. நான் வந்து இதில் இந்த சீ க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து இன்னொரு கலர் கூட அவைலபிளாக இருக்குது. ஒயிட் கலர் அவைலபிளாக இருந்தது. 3மே சேம் கலரில் தான் வரும். டாப்பு, பேண்ட் அண்ட் ஷால் 3மே ஒரே கலரில் தான் வரும். மெட்டீரியல் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்கும் இந்த செட்டு நம்ம போட்டோன்னா. பேண்ட் வந்து உங்களுக்கு இந்த பலாசோ ஃபிட்டில் இருக்கும். அதே மாதிரி பேண்ட்டில் வந்து உங்களுக்கு பேக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. டாப்பில் கிடையாது, பேண்ட்டில் மட்டும் பேக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட மெட்டீரியலுமே இந்த மாதிரி பாலியஸ்டர் ஷைனி ஃபினிஷில் தான் இருக்குது பேண்ட்டுமே. இந்த செட்டில் சைஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.